இதே மாதிரி சினிமாவில் வந்து சினிமாக்காரன் தரக்குறவா பேசி தான் விஜயகாந்தை பற்றி பேசி தான் சினிமா விட்டு ஒதுக்கி வச்சாச்சு 10 வருஷம் அவர். நீ வந்து ராஜகிரண் ஆஃபீஸில் தங்க இடம் இல்லாமல் அங்கே வந்து நீ தங்கியிருந்த. இப்படி தான் நீ வந்து சினிமாவுக்கு அறிமுகம். சினிமா உனக்கு வாரி கொடுத்துருக்கு, பேர் புகழ் பணம் எல்லாமே கொடுத்துருக்கு. அதை விட்டு இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி திருப்பி வந்து அரசியல் போய் ஜாலரை அடிக்குது. விஜயகாந்த் திமுக ஏற்றாரு, திமுக இருக்குது, திமுக ஏற்றவன் தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் இவர் பேசுகிறார். விஜயகாந்த் தான் இப்போ இறந்துருக்காரு சமீபத்தில். அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அது உனக்கு ஏதோ அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, முதல்ல பேசலாமா? அதை ஃபில்மிபீட் தமிழர்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் ரஞ்சித். தமிழக தேர்தல் களம் ரொம்பவும் பரபரப்பாக சூடுபிடிச்சிருக்கு. எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சியினரும் இப்போ பிரச்சாரங்களை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே அரசியல் அப்படின்னா அது சினிமாவை நம்ம பிரிக்க முடியாது. காரணம், சினிமாவில் இருக்கக்கூடிய பலருமே ஒவ்வொரு கட்சிக்காக தங்களுடைய ஆதரவாக நட்சத்திர பேச்சாளர்களாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பயங்கரமாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் நடிகர் வடிவேல் அவர்கள். அவர் திமுக சார்பாக பல பிரச்சாரங்கள், பல நடிகர்களை விமர்சித்து, பல கட்சித்தலைவை விமர்சிச்சுலாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் அவருடைய இந்த பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுது, தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றிலாம் பேசுறதுக்காக தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஆர் ரமேஷ் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எலெக்ஷன் பயங்கரமாக சூடுபிடிச்சிருச்சு. தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவிலிருந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கட்சி சார்பாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசின ஒருத்தர் தான் வடிவேல் அவர்கள். 2011, 16 இந்த எலெக்ஷன்லாம் அவருடைய பேச்சு மிகவும் பயங்கரமாக பார்க்கப்பட்டது. காரணம், விஜயகாந்தை பற்றி அவர் பேசின விஷயங்கள்லாம் மிகப்பெரிய வைரல் ஆச்சு. விஜயகாந்த் தோத்ததுக்கு அவரே ஒரு காரணம் அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. இந்த முறை அவர் விஜய் எதிர்த்து பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. காரணம், திமுக எதிர்த்து தான் விஜய் நிற்கிறாரு. இவருடைய வடிவேலுடைய ஆதரவு திமுகவில் தான் இருக்கு. இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில் திமுக சார்பாக அவர் பேசியிருந்தாரு. ஸோ வடிவேலுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வடிவேலுடைய நிலைப்பாடு வந்து என்னன்னா, அவர் வந்து வழி இல்லாமல் தான் இப்போ வந்து திமுக பேச்சாளராக போயிருக்காரு. அந்த வாட்டி சினிமாவில் அடிச்சு திரத்தியாச்சு. அவர் 5 தேதி 10 வருஷம் ஆகுது. சினிமாவில் கிடையாது அவர். இதே மாதிரி சினிமாவில் வந்து சினிமாக்காரன் தரக்குறவா பேசி தான், ஏற்கனவே விஜயகாந்தை பற்றி பேசி தான் சினிமா விட்டு ஒதுக்கி வச்சாச்சு 10 வருஷம் அவர். சினிமாக்குள்ளே யாரும் சேர்க்கல, வாய்ப்பு தரல. அவரே அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடி கம்பெனி அலைஞ்சார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்களே ஒரு மாமனிதன்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரம் கட்டிட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த படம் பண்ணார், கத்தி சண்டைன்னு ஒரு படம். ஆமாம், அதில் வடிவேல் வச்சு பண்ணார். வடிவேல் நல்ல சம்பளம் கொடுத்தாரு. அந்த படம் அவரால் தான் ஓடலை. யாரால? வடிவேலாக தான் ஓடலை. ஏன்? வடிவேல் யாருன்னு கேட்குறாங்க ஆடியன்ஸ். வடிவேலை மறந்துட்டாங்க, திருப்பி கூட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க, அதான் யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாக்காரர் சினிமா மட்டுமே ட்ராவல் பண்ணும். இதெல்லாம் காமெடி பீஸ். இந்த வடிவேல் என்பதெல்லாம் ஒரு காமெடி நடிகன், காமெடி பீஸ். இந்த காமெடி பீஸ் எல்லாம் வந்து அரசியலுக்கோ அரசியல் மேடை பேச்சுக்கோ தகுதி இல்லாத ஆட்கள். இவங்க பேச்செல்லாம் வந்து படத்தில் இதை இப்போ சிரிப்பாங்க, நிஜத்தில் சிரிக்கவும் மாட்டாங்க. இவங்கள கேலித்தனமாக இவங்கள தான் பேசுவாங்களே தவிர இவங்க பேசுறத கருத்தை வந்து மக்கள் கேட்க மாட்டாங்க. அது புரியாமலே சில காமெடி பீஸ் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. நிஜத்துலையுமே அவர் ஒரு காமெடி நடிகராக தான் பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க. காமெடி தானேங்க, காமெடியை தான் பார்ப்பாங்க. காமெடியை வந்து இப்படி ஹீரோவோ இல்லை ஒரு நட்சத்திர பேச்சாளரோ எப்படி பார்ப்பாங்க? இப்போ சந்தானம் வந்து நிறையா படத்தில் வந்து காமெடியாக நடித்தார். ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கட்டி அடித்தா அப்படி ஹீரோவை நடித்தா அப்படி ஸ்டாண்டர்டாக பண்ண முடியல சந்தானம். இப்போ 2ஆம் கட்டமாக மாட்டிக்கிட்டார். அதேமாதிரி வடிவேல் வந்து ஒரு காமெடினா தான் இருக்கணும். காமெடினா இருந்த நீ வந்து ஒரு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஜயகாந்தை திட்டி நீ எப்படி முதல்ல வந்த? நீ ஆல்ரெடி கிச்சாசுகிட்ட நான் வந்து இந்த படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் அரமனை கிளி, என் ராசாவி மனசிலே, நாட்டுப்புற பாட்டு, நான் கிச்சாஸில் ஒர்க் பண்ணுறேன், அஷ்டம் கேவலமேனு. நீ வந்து ராஜகிரண் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாய் கூட கிடையாது. தங்க இடம் இல்லாமல் அங்கே வந்து நீ தங்கியிருந்த, உன்னை மாதிரி இருந்து கூப்பிட்டு வந்து அங்கே தங்க வச்சுதான். அப்படி ராஜகிரண் ஆஃபீஸில் தங்க வச்சாங்க. நீ கீழே ஒயின் சாப்பிட போய் சரக்கு வாங்கி வந்து ஊற்றி கொடுப்பண்ணி. இளையராஜா சார் வீடு வந்து ஏற்ற மாதிரி முருகேசன் தெரு. இளையராஜா வீட்டிலேருந்து ராஜகிரண் ஆஃபீஸ் நடந்தே வந்துடுவாங்க. நைட்டில் ஃபுல்லாக கம்போசிங் தான் அங்கே நடக்கும். அப்போ நீ வெளியே உட்காந்து துண்டு பீடி அடிச்சுட்டு உட்காந்த. நான் படிக்கல உட்காந்துருப்பேன், நீ கீழே உட்காந்து துண்டு பீடி வச்சு ஒரு லிங்கு பண்ணிக்கிட்டுன்னு உட்காந்துருப்பேன். இப்படி தான் நீ வந்து நாட்டுக்கு அறிமுகம், சினிமாவுக்கு அறிமுகம். புரியுங்களா? அப்படி நீ வந்து நீ சினிமா உனக்கு வாரி கொடுத்துருக்கு, அள்ளி கொடுத்துருக்குது, பேர் புகழ் பணம் எல்லாமே கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அதை அப்படியே வச்சுக்கிட்டு தக்க வச்சுக்கிட்டு மக்கள் சேவையாக இருக்கணும், இல்லைன்னா உன் குடும்ப சேவையாக இருக்கணும். அதை விட்டு இதெல்லாம் வந்து ஓரம் கட்டி திருப்பி வந்து அரசியல் போய் ஜாலரை அடிக்குது. திமுக வந்து எப்போதுமே ஒருத்தர் ஒழிக்கிறாங்க தான். அவங்க யாரும் வாழ வைக்கிற ஆளே கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும். புரியுங்களா? நெப்போலியன் ஒரு நல்ல நடிகர் இருந்தார், பெரிய நடிகராக இருந்தார்.
அவரை கூப்பிட்டு ஏதோ ஒரு சாப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்து ஊரை விட்டு காலி பண்ணி அனுப்பி வச்சார் ஆள். நெப்போலியன் தமிழ்நாடு இந்தியாவிலே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்தார், வாகை சந்திரசேகரன் ஒருத்தர். அவருக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து அவரை காலி பண்ணி அனுப்பியாச்சு. புரியுதா? இப்போ நாசர் போய் பேசியிருக்காரு. நாசர் ஆல்ரெடி இல்லாமல் தான் இருக்க, ஒன்றும் இல்லாமல் நாசர் போய் பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் திமுக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி திமுக ஜால்ரா அடிக்க ஆரம்பித்தார், சூப்பர் ஸ்டார் தூக்கியாச்சு அவரை. சன் டிவியை விட்டு வெளியே வர சொல்லுங்கள் பார்ப்போம். 15 வருஷம் சன் டிவியில் தான் ஒரு ஷாப் மாதிரி இருக்கார் அவர். வெளியே வர முடியுதா? ஸோ அவங்க வரைக்குமே அவங்க பயன்படுத்திக்குவாங்க இவங்கெல்லாம் வச்சு. பட் அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க என்னன்னா வந்து அங்கே இருக்கோம், அவங்க கூட இருக்கோம், நம்ம நாட்டு ஆளலாம், ஊர் ஆளலாம். பணம் வரும், பதவி போயிடும். பணம் வரும், பதவி போயிடும். ஸோ ஒரு பதவி முக்கியமாக பணம் முக்கியம்னா பதவி தான் முக்கியம். பதவி வச்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும். நடிகனாக தான் அவனை கூப்பிட்றாங்க, இல்லைன்னா அவனை கூப்பிடுவாங்களா? இப்போ பெரிய நடிகனை அப்படின்னு கூப்பிட்றாங்க. போன வாட்டி நீ திமுக பேசி காணாமல் போயிட்டேன் 10 வருஷம். இந்த வாட்டி திமுக பேச திமுக காணாப்போ நீ காணாப்போ. ஓகே. ஆனால் அவர் விஜய் எதிர்த்து பேசுவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சினிமாவில் பல படங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பண்ணியிருக்காங்க. விஜயும் வடிவேலுமே அவங்க சேர்ந்து பண்ண படங்கள்லாம் பயங்கர காமெடி ஹிட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப விஜய் எதிர்த்து பேசுவார்னு நினைக்கிறீங்களா? விஜய் எடுத்து வந்து யார் வடிவேல் பேசுவாங்களா? விஜய் எடுத்து வடிவேல் பேச பயங்க. ஆனால் என்னன்னா ஒரு கட்சி தூண்டுறது காசு கொடுக்குறதுனால சரி வேறு வழியில் பொழப்பு நடத்தி ஆகும்ல. பொழப்பு நடத்தி ஆகும்ல. அவர் வந்து இப்போ வந்து என்னென்னா சினிமாவிலும் வாய்ப்பு இல்லை, அரசியலையும் வந்து வாய்ப்பு இல்லைன்னா குடும்பத்தில் மதிய மாட்டேன். வடிவேல் பொதுவாக யாரும் ஹெல்ப் பண்ணதே கிடையாது. ஹெல்ப் பண்ணி வடிவேலால் நான் பெரிய ஆளாயிருக்கேன், வடிவேலாக நான் உருவாகியிருக்கேன், வடிவேல் எங்களை உருவாக்கிக்காரு அப்படின்னு சொல்லுங்க ஒன்றும் கிடையாது. நீ தண்ணி போட்டு ட்ரெஸ் இல்லாமல் உன் ஆஃபீஸில் என்ன பட்டை கொடுக்க நக்கின்னு நீ ஆஃபீஸில் கிடக்கிறாள். நான் நிறையா வாட்டி ஆஃபீஸில் சரக்கு போடுவேன், உன் கூட சேர்த்து போட்டிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு முத்தையா மேனேஜரு, என் ஃப்ரெண்டு முத்தையான்னு ஒருத்தர், அவர் தான் மேனேஜராக இருந்தார். புரியுதா? அவர் வந்து உன் நடவடிக்கை பார்த்தா வேலையை விட்டு போயிட்டார். செட்டியார் அவர், காரைக்குடிக்காரர், பைக்காவில் இருந்தவர், அவர் பெரிய ஆள். அவர் சங்கர் ஆஃபீஸ் இருந்தவர் முத்தையா, அவர் தான் அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா. அப்புறம் வடிவேலு மேனேஜராக இருந்தார். அவர் இவரை பற்றி காரிக்காக துப்பா அப்படி. அதுக்கப்புறம் அவர் வந்த அப்புறம் பன்னீர் ஒருத்தர் இருந்தா அப்படியே, ராஜகிரனுடைய மேனேஜரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பண்ணியிருந்தா அப்படியே. அவருக்கு 10 பைசா ஹெல்ப் பண்ணல, பொண்ணு கல்யாணத்துக்கோ பையன் கல்யாணத்துக்கோ. முத்தையாவுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல, கூட உள்ள யாருமே ஹெல்ப் பண்ணல. நீ ஒழுக்கமான ஆளும் கிடையாது, யோக்கியதமான ஆளும் கிடையாது. நீ மற்றவனை பற்றி பேச உனக்கு தகுதியும் கிடையாது. முதல்ல நீ யார்? நீ ஒரு காமெடி பீஸ். புரியுதா? திமுக காசு கூட என்ன ஒன்றா ஜிங்சாக் போடுவியா நீ? திமுக அவனை காப்பாற்றுவேனா? ஏன் சன் டிவியில் வச்சு படம் பண்ணுறது தானே? 10 வருஷம் ஒதுங்கி செஞ்ச இதில் சன் டிவி படம் வச்சுக்கல. சன் டிவி ஒன்று வச்சு படம் பண்ணுறது தானே? ஏன் படம் பண்ணல? ஏன்னா நீ அவங்க நீ வந்து என்னன்னா இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் நீ தேவை காமெடியாக, மற்றபடி தேவையில்லை. சன் டிவியும் தேவையில்லை, ரெஜியும் தேவையில்லை, திமுகவும் தேவையில்லை. புரியுதா? ஸோ அங்கேயும் பேசுறது ஆள் கிடையாது, எல்லாம் வயசாகி போச்சு. எல்லா மினிஸ்டரும் வயசாகி போச்சு. அங்கே பேச்சாளர் யாருமே கிடையாது, பேசுறது ஆள் கிடையாது. அப்போ என்ன பண்ண காமெடி பீஸை வச்சு எதாவது கற்ற சொல்கிறாங்க, அதுக்கு நீ கத்துற. இல்லை, இப்போ போன வாரம் கூட ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனில் அவர் பேசியிருந்தார். மறைமுகமாக அவர் விஜய் வந்து குறிப்பிட்ட இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுகவை எடுத்தவெல்லாம் போயிட்டான் அப்படின்னு விஜயகாந்த் குற்றம் சாட்டுறாரு. திமுக எடுத்தவெல்லாம் போயிட்டான்னா விஜயகாந்த் இல்லை, விஜயகாந்த் குற்றம் சாட்டுறாரு. உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? முதல்ல வடிவேலுன்றவனுக்கு புத்தி இருக்கா? விஜயகாந்த் போயிட்டான்னு நீ எப்படி சொல்லலாம்? விஜயகாந்த் திமுக எடுத்தார், திமுக இருக்குது, திமுக ஏற்றவன் தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் இவர் பேசுகிறார். திமுக ஏற்றவன் போயிட்டானா அப்போ யார்? விஜயகாந்த் தான் இப்போ இறந்துருக்காரு சமீபத்தில், இல்லையா? திமுக கேஸ் வந்து பேர் குறிப்பிடல, விஜயகாந்த் பேரை குறிப்பிடலாம். நீ அதுதான் குறிக்குது. திமுக ஏற்றவெல்லாம் போயிட்டானா அப்போ யார் திமுக ஏற்றது? விஜயகாந்த் தான் ஏற்றாரு. வேற யார் தேர்ந்தாங்க எலெக்ஷனில் அந்த டைமில்? அப்போ அவர் போயிட்டார். அதை வந்து நீ மேடையில் பேசுகிற, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அது உனக்கு எதோ அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? முதல்ல பேசலாமா? அதை சொல்லு. விஜயகாந்த் என்ன இது திமுக எடுத்தவன் ஒன்றும் போகலை, திமுக எடுத்தவன் எல்லாமே வீணாக தான் போகிறான். திமுக சப்போர்ட் பண்ணுறவெல்லாம் வீணாக தான் போகிறான், தவிர திமுக எடுத்தவெல்லாம் நல்லா தான் இருக்கான். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இல்லையா? ஸோ நீங்களாம் வந்து தூக்கி இன்னும் துதி பாடுற அளவுக்கு தூக்கி கேவலப்படுத்துகிற அளவுக்குலாம் விஜய் கேவலமான ஆளுங்க கிடையாது, கேவலமான குடும்பம் கிடையாது, கேவலமான மனது கிடையாது. நீங்களாம் யோகியமானு பார்த்து விஜய் மேலே விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாமே மட்டமான ஆளுங்க, நீ என்ன விஜய் பிரியமா இது பண்ண? வடிவேலும் விஜய் அவர்களுமே பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மதுரை, சச்சின்,
காவலன் ஆகட்டும், பல படங்கள் அவங்களுடைய காமெடியே பயங்கர ஹிட்டான ஒரு காமெடி. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க 2 பேருக்கும் நட்பு எப்படி இருக்கும்? ஏன்னா சுறா படம் 50வது படம். அந்த விழாவில் கூட விஜய் பார்த்து அவர் பாராட்டி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. ஒரு தலைவர் உருவாகலாம் அப்படின்லாம் கூட சிலாகிச்சு தான் பேசியிருந்திருப்பாரு. அவங்களுடைய நட்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயோட நட்பும் வடிவேலு நட்பும் வந்து நல்ல ஒரு நல்ல கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கு, நல்ல ஒரு டீப்பாக போனதுனால தான் தொடர்ந்து அவர் படத்தில் ஃபுல்லாக இவர் வாய்ப்பு கொடுத்தாரு. வடிவேலுக்கு விஜய் தான் வாய்ப்பு கொடுத்தாரு தவிர விஜய்க்கு வடிவேலு வாய்ப்பு தெரியல. அவங்க 2 பேரும் காம்பினேஷன் நல்ல ஹிட்டு தான். இவரே சுறா பட ஃபங்க்ஷனில் விஜயை பற்றி அவ்வளோ அடுத்து நாட்டு ஆளுன்னு சொல்லியிருக்க. நீயே சொல்லியிருக்க நாட்டுக்கு கரெக்டான தலைவன், நாட்டை ஆளக்கூடிய பவர்மேன். எம்ஜிஆர் பாட்டை பாடி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி விஜய் வந்து நீ மிருகத்திருக்க சுறா படம் ஆடியோ ஃபங்க்ஷனில். புரியுதா? அந்த படம் சூப்பர் டூ போயிட்டான்னு சொன்னேன். உன் வாய் மூடு தான் டப்பா படம் ஆகி போச்சு. நீ பேசினாலே வந்து தரித்திரம் பிடிக்குதுன்னு அது ஒன்றே உதாரணம். ஸோ இப்படி ஒரு நாத்தம் பிடிச்ச வாயை வச்சுக்கிட்டு நீ வந்து விஜயை தூத்துப்படுறது, விஜயகாந்தை தூத்துப்படுறது. புரியுதா? திமுக என்ற தீய சக்தி சினிமா அழிக்குது. திமுக என்ற ஒரு தீய சக்தி சினிமாவை அழிச்சிட்டு இருக்கு. இந்த 5 வருஷம் சினிமாவில் பெரிய படம் வந்து அத்தி பூத்தா மாதிரி தான் வருது. அந்த படத்தை ரெட்ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. புரியுங்களா? அந்த படம் மட்டும்தான் வந்து ஏதோ ஒரு கல்லா கட்டி தேட்டருக்காரன் பயந்து காசு திருப்பி கொடுத்தே தவிர சின்ன படம் ஃபுல்லாகவே மாட்டிக்கிச்சு. அது மாட்டுறதுக்கு காரணம் யார்? திமுகவும் அந்த ரெட்ஜெயின் தான் காரணம். புரியுதா? என்னையே இன்றைக்கி வந்து இன்றைக்கி 6 கோடி ரூபா லாஸ் எனக்கு. சன் டிவி 3.5 கோடி என்னை ஏமாற்றிட்டான். ஃப்ராடு சேனல் அது. ரெட்ஜெயின் 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. என் படத்தை வாங்கிட்டு 2 மாதம் கழித்து என் படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். கடமைசை படத்தை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ண மாட்டோம். விக்ரம் படம் ரிலீஸ் பண்ணால் ரீட் ஆகி போச்சு, அதனால் ஆஃபீஸ் இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு என் படத்தை வெளியே அனுப்பிட்டாங்க. இங்கேயும் ரெட்ஜெயின் என்னை ஏமாற்றிட்டாங்க, சன் பிக்சர்ஸ் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஓகே, இந்த ஃப்ராடு சேனலு ஃப்ராடு ஆச்சு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் இன்றைக்கு வந்து விஜய் வரா. அப்படி இது வரவேற்கத்தக்க விஷயந்தான். இது வரவேற்கத்தக்க விஷயந்தான். இதை போயிட்டு வந்து ஒரு சினிமாக்காரன் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சினிமாக்காரனே எதிரியாக இருக்கான். கமலஹாசன் வந்து கட்சி வைக்காமல் ஒரு இயக்கம் வச்சுருந்தார். மக்கள் நீதி மையம் இயக்கம். அது கட்சியே கிடையாது. அது எப்படி கட்சி வரும்? கட்சிக்கு கொடி வேணும், கட்சிக்கு வந்து ஒரு இது வேணும். இது கையை போட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அது இயக்கம். இது இயக்கம் எப்படி கட்சி ஆகும்? அதை வச்சுக்கிட்டு இவர் சீனை போட்டு அங்கே போய் ஒட்டிக்கிட்டார். புரியுதா? இப்போ திமுக வந்து நடிகனை சார்ந்து தான் திமுகவை தவிர திமுக எதை சார்ந்திருக்கு? மக்களை சார்ந்து கிடையாது, நடிகனை சார்ந்தா திமுக. இல்லை, இப்போ நடிகர் நாசர் கூட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் விஜய் பற்றி நிறைய விஷயம் பாசிட்டிவாக பேசியிருந்தார். அவருடைய பையன் இந்த நிலைமையில் இருக்கிறது காரணமே விஜய் தான், விஜய் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு என் பையன் அப்படின்ட்டு. ஆனால் அவரே இப்போ திமுக மேடையில் எல்லாருமே கூட்டம் சேர்ந்துட்டா தலைவர் ஆகிடலாமா அப்படின்னு மறைமுகமாக விஜய் பற்றி பேசுகிறாரு. அதுதான் இந்த இவர் அஜித் சொன்னார்ல, ஒரு ராமநாராயணத்தை போலீஸ் கவுன்சில் தலைவர் ஆக்கும்போது மிரட்டி மாதத்துக்கு 2 போலீஸ் கவுன்சில் மீட்டிங் வைப்பாங்க. இது பாசத்தலைவர் பாராட்டு விழா, தங்க தலைவனுக்கு தாமரை விழா அப்படின்னு சொல்லி ராமநாராயணன் இந்த கலைஞருக்கு பாராட்டு விழா பண்ணி நான் தமிழ் சினிமா நாசம் பண்ணது ராமநாராயணன். புரியுதா? கலைஞர் தூக்கி வச்சு அப்படி தூக்கி வச்சு அவர் எம்எல்ஏ சீட்டு வாங்கி அவர் செட்டில் ஆகிட்டார். சார், அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இப்போ நேற்று அவருக்கு சிபிஐ என்கொயரி டெல்லியில் நடந்தது. ஸோ வெளியே வரும்போது அவர் கார் மேலே அந்த ரூஃபில் ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே வெளியே வந்தார். இது எதை சொல்ல வர்றாரு? கூட்டணி வந்து ஓகே ஆயிடுச்சா, இல்லை கூட்டணிலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரா? இல்லை, கூட்டணிலேருந்து இல்லை வெளியெல்லாம் வர முடியாது, கூட்டணிலேருந்து வெளியே விட மாட்டாங்க. அவங்க இவ்வளோ தூரம் லாக் பண்ணது, இவ்வளோ தூரம் அவரை வந்து இது கார்னர் பண்ணது விஜய் உள்ளே கொண்டு வரந்தான். விஜய் கொண்டு வரந்தான். ஸோ அங்கே வந்து என்னென்னா விஜய் வந்து அங்கே கூட்டணியில் வைக்கிறதுக்காக தான் சந்தோஷமாக வெளியே வந்தார். இதெல்லாம் ஒன்று ரிலீஃப் பண்ணுறேன், இதெல்லாம் நீ இதுலேருந்து வெளியே வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்மளோட கொள்கை எல்லாமே ஒரே கொள்கை, திராவிடத்தை ஒழிக்கணும். ஓகே, இதான் கொள்கை. வெளியே வந்தது கூட்டணி ஓகே ஆயிடுச்சு. ஓகே. ஆமாம். ஆனால் கட்சிக்காரங்க யாருமே அது உறுதிப்படுத்தலையே. அதெல்லாம் கிடையாது, எதிர்கட்சி பரப்புற வதந்தி இதெல்லாம் அதெல்லாம் எதிர்கட்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிக்கார் என்னங்க, எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. கடைசி அதை பார்த்தா யாரும் எதிர்பார்க்கலம்பாங்க. இப்போ வந்து அது இப்படி தான் சொல்லுவாங்க. கடைசி நான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி அப்படிம்பாங்க. பிரேமலதா கடைசி வரையும் ஏடிஎம்கே தான் போவான்னு சொன்னாங்க. திமுக கூட்டணி ஜென்மத்துக்கு வரவே வராதுன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாங்க. கட்சியில் அந்த மாதிரி எங்கே பதில் போச்சு? திமுக தான் போச்சு. ஆனால் இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, ஏப்ரல் 23 கிட்டத்தட்ட ஒரு 35 நாளும் அவ்வளோதான் இருக்கு. இப்போ அவங்க கூட்டணி அறிவிச்சா தானே அடுத்தடுத்த வேலையெல்லாம் அவங்க பார்க்க இன்னும் டைம் இருக்குல்ல. 23 தான் எலெக்ஷன், இன்னும் 2 வாரத்துக்கு வந்துடும், இல்லை 1 வாரத்துக்கு வந்துடும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணி உறுதி தான் அப்போ. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உறுதியாகிடும். ஓகே ஓகே. தனியாக விஜய் நிற்க முடியாதுங்க. தனியாக விஜய் விஜய் வரமாட்டாங்க. விஜய் தனியாக நின்னா வரமாட்டாங்க. தனியாக நின்னா ஜெயிக்க மாட்டார். ஜெயிக்க மாட்டாங்க, வர முடியாது பெருசாலாம் தனியாக நின்னாலாம். இப்போ கூட்டணி அமைப்பு வந்தால் தான் அவங்க நினச்ச ஒரு இது பண்ண முடியும். திராவிடத்தை ஒழிக்கணும்னா கூட்டணி வந்தால் தான் திராவிடத்தை ஒழிக்க முடியும். புரியுதா? ஏன்னா எடப்பாடி வந்து இந்த வாட்டி அடிச்சு வந்துடுவார். 100% வந்துடுவார். ஓகே. ஆனால் கட்சியில் ஆட்களே இல்லையே. கட்சியில் பாதி பேர் ஒவ்வொருத்தர் கட்சியில் அயோக்கியெல்லாம் வெளியே போயிட்டாங்க. கட்சியிலேருந்து நல்லவங்களாம் இருக்காங்க. நல்லவன் தான் நாட்டை ஆளணும். நல்லவன் தான் நாட்டுக்கு தேவை. கட்சியில் நல்லவனை மட்டுமே ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கல. எடப்பாடி ஒரு கவுண்டர் பில்டுங்க, சாதாரணலாம் கிடையாது. அவரெல்லாம் வந்து என்னென்னா விஜய் எந்த அளவுக்கு வந்து கம்மக்கமாக பண்ணுவாரோ அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி இவர் சும்மா ஆர்ப்பாட்டம் கூட்டம் கூடுற இடத்துலலாம் வந்து இது ஜெயிக்காது. திமுக வந்து எங்கே பார்த்தா போஸ்ட் ஓட்டுறாங்க, கூட்டம் கூடுறாங்க, மீட்டிங் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. பட் ஒன்றான பின்னாடி ஒரு ரிமார்க் இருக்குல்ல. போன வாட்டி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? வந்த உடனே டாஸ்மார்க் ஒழிப்போம், மகளிர் சுய உதவிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், மகளிருக்கு இது பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம், மகளிர் வாழ இப்போ தமிழ்நாட்டை வேறு மாநிலமாக ஆக்குவோம். ஒரு மாநிலமாக ஆகலை. மூளை டாஸ்மார்க், மூளை கடை, தடிக்கு வந்தால் கடை. நீ குடும்பத்தில் தமிழ்நாடு நீ சீரழிஞ்சதே டாஸ்மார்க் தான். அந்த டாஸ்மார்க்கை ப்ரைவேட்டாக கொண்டு வந்து ஜெயலலிதா. அது முதல் தப்பு அந்தமாக பண்ணது. அது ப்ரைவேட் ஆக்கவே கூடாது. ப்ரைவேட் ஆக்குனதுனால தான் இன்றைக்கி நாடே நாசமாக போனது. நாடு நாசமாக போனதுக்கு ஜெயலலிதா ஒரு காரணம். அதுக்கப்புறம் அதனால அந்த மாதிரி இப்போ அல்பாயுசு அடிச்சு அல்பாயுசு சத்துதா தான் நாடு நாசம் பண்ணதுனால தான். புரியுதா? அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணது திமுக. அது கொஞ்சம் கூட மாற்றம் பண்ணல. அதை விட ஜாஸ்தி பண்ணிக்கிறேன், தவிர குறைவாக எதுவும் பண்ணலை. ஓகே. புரியுதா? அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ இதுக்கு ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல. மாற்றத்துக்கு ஆள் ஒன்று இப்போ விஜய் வர அப்படி யார் வேணா வரல. அஜித் வந்துருக்கலாம், வரல, பயந்து போயிட்டா அப்படி. ரஜினி வரல, பயந்து போயிட்டா அப்படி. கமல் வரல, ஜாயின்ட் ஆகிட்டாரு. விஜய் வந்து தில்லா நிற்கிறாரு. விஜய்கிட்ட வந்து மனப்பலமும் இருக்குது. ரெண்டுமே இருக்கு. மனப்பலமும் இருக்குது, பணப்பலமும் இருக்குது. இன்னொன்று விஜய் வந்து வந்தாலே சக்ஸஸ் தான். விஜய் வந்து வந்தாலே சக்ஸஸ் தான். விஜய் வந்து அப்படிலாம் பின்வாங்க மாட்டாப்படி. இந்த அவதூறு பரப்புறது, அவர் பேரை டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நினைக்கிறவங்கள தான் பாதிப்பே தவிர விஜய் பாதிப்பே கிடையாது. ஓகே ஓகே. விஜய் பாதிப்பே கிடையாது. டைவர்ஸ் மாதிரிலாம் இப்போ பண்ணிக்கால ஒன்றே செட்டில்மெண்ட்டு கொடுத்தா போயிடுவாங்க. இன்னொரு விஜய் விருப்பம் இல்லை அனுப்புறதுக்கோ செட்டில்மெண்ட் கொடுக்குறதுக்கோ. சேர்ந்து வாழலாம் அவர் ஆசைப்படுறாரு. இப்போ என்ன பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துட்டு இருக்கா? ஆமாம், பேச்சுவார்த்தை வந்துருக்கு. அவங்க அப்பா அம்மா பேசுகிறாங்க, இவங்க அப்பா பேசுகிறாங்க. பட் சுமூகமாக முடிஞ்சிடும். அது என்னென்னா இவ்வளோ இது எல்லாமே வந்து அரசியல் காரணம் தான். விஜய் காலி பண்ணணும், டேமேஜ் பண்ணணும், விஜய் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை காரணம், விஜய் மக்கள் மனநிலை வந்து மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி விஜய் பட் இது எதையுமே வந்து விஜய் பாதிப்பு வராது. விஜயோட கிரேஸ் கூடுமே தவிர மீடியாக்களில் பேசுகிறவன், யூடியூப்பில் இது பேசுகிறவன், அவங்க யாருக்குமே நம்மளை என்ன தகுதி இருக்குன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பேசுனா நீ யாருமே காயப்படுத்தாமல் வாட்ச் 40-50 வருஷம் வாழ்ந்துருக்கு. அதாவது விஜய் ஃபேமிலி யாரை காயப்படுத்தியிருக்காங்க? யாருமே பண்ணல. விஜய் யாரை காயப்படுத்தியிருக்காரு? அந்த துப்பாக்கி மேலே சொன்னேன் உங்களுக்கு. ஆமாம், துப்பாக்கி விஜய்னு ஒரு நடிகர்னால அப்போ அதை வந்திருக்காது. அது வரதுக்காக விஜய் காரணம். அந்த படத்தை ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து விஜய் கேட்டாங்க. அந்த படம் தான் விஜயோட லைஃப்பை மாற்றிச்சு, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போச்சு. அதே மாதிரி இப்போ அரசியல் இவ்வளோ துதுப்பாடுறாங்கல்ல, அரசியல் அவன் விஜய் பண்ண மாட்டான், அவன் கூட சுற்றுறான், இவன் கூட சுற்றுறான், அப்படி போகிறான் இப்படி போகிறான். பட் எதையுமே விஜய் பாதிக்காது. விஜய் நான் வயசுலேயே நான் 50 வயசு தான் ஆகுது. அவன் 80 வயசு சாதிக்கலாங்க சினிமாவில், அரசியலையும். இன்னொன்று அரசியலுக்கு 50 வயசு மேலே அரசியல், 60-70 வயசு மேலே அரசியல். இவர் 50 வயசுக்கு வந்துட்டார். 50 வயசுக்கு வந்துட்டார். பவன் கல்யாணம் மாதிரி. பவன் கல்யாணம் இப்போ ஜெயிக்கலையா? பவன் கல்யாணம் 3 பொண்டாட்டி. பவன் கல்யாணுக்கு 3 பொண்டாட்டி. புரியுதா? இன்னொன்று டைவர்ஸ் ஆனாலும் மன ரீதியாக பிரிய மாட்டாங்க யாருமே. அது நிறைய பேருக்கு தெரியல. இது இப்போ பிரகாஷ் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அதுக்காக அந்த அம்மா கிட்ட பேசாமல் இருக்காங்க. லலிதா குமார்கிட்ட பிரபுதேவாவில் டைவர்ஸ் பண்ணார், அதுக்காக அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசாமல் இருக்காங்களா? இல்லை தனுஷ் டைவர்ஸ் அப்ளை பண்ணார், ஒய்ஃப்கிட்ட பேச. அது வந்து மக்களுக்கு டைவர்ஸ்னு கோர்ட் ஆர்டர்னு ஒரு வாங்க சொல்கிறாங்க. பட் மன ரீதியாக அவங்க ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க. அது எப்பவுமே பெரிய 30 வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு 3 மாதத்துலேயும் 3 வருஷத்துலேயும் வேணான்னு சொல்லி அப்படிலாம் போக முடியாது, போக மாட்டாங்க, போக விட மாட்டாங்க.
பட் அதெல்லாம் தவறான விஷயம். பட் இதை வச்சு எல்லாம் இந்த அரசியல் பண்ணுறது, இதை வச்சு ஒரு டேமேஜ் பண்ணுறது, அதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே.